ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, Samsung பேட்டரி ரிமூவ் பண்ணக்கூடிய மொபைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி ப்ராப்ளத்த வந்து எத்தன பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? எத்தன பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். நீங்க மொபைல் வாங்கி 6 மந்த் ஆர் 1 இயர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ப யூஸ் பண்ற மெத்தட பொறுத்து ஸோ டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல வந்து நம்ம வேல பார்க்கலாம். ஸோ அது மூலியமா டஸ்ட் மூலியமா கூட நம்ம மொபைல் வந்து நெறைய டீக்ரேடிங் வந்து ஆகறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி சில பேரு சார்ஜ் வந்து எனக்கு வந்து சரியா ஏறல. இந்த சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ணும்போது நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாரி கனெக்ட் ஆயி டிஸ்கனெக்ட் ஆகும். இந்த மாரி ஒரு பீப் சவுண்ட் கேட்டு டிஸ்ப்ளேல பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிப்பாங்க. அனேபிள் டூ சார்ஜ் யுவர் டிவைஸ்ன்ற மாதிரி. ஸோ இந்த விஷயம் வந்து நெறைய பேருக்கு வந்து பயந்துருவாங்க. ஸோ நம்ம பேட்டரி தான் எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சா? இல்ல ஒருவேள மொபைல் வெடிச்சிருமோன்ற மாரி கூட நெறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆவாங்க. ஸோ பயப்பட தேவையில்ல. இந்த அனேபிள் டூ சார்ஜ் யுவர் டிவைஸ் இந்த ப்ராப்ளம் வந்து எதனால வருதுன்னா, உங்களுடைய மொபைல்ல பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. உங்க மொபைல்ல வந்து ஸோ பேக் கவர வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ உங்களுடைய பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஸோ பேட்டரி கனெக்ட் ஆகுற பார்ட்ல பார்த்தீங்கன்னா, 4 பின் வந்து குடுத்துருப்பாங்க. அதே மாரி பேட்டரிலயும் பார்த்தீங்கன்னா, 4 பார்ட்டிகிள்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த பின்னுங்க மேல பார்த்தீங்கன்னா, டஸ்ட் அப்படி இல்லன்னா துரு பிடிச்சிருக்கிற மாரி அது மேல வந்து ஃபார்ம் ஆயிருந்தா கூட நம்மளுக்கு வந்து இந்த சார்ஜிங் வந்து கரெக்ட்டா கனெக்ட் ஆவாது. இந்த மாரி ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் மூலியமா இன்ஃபர்மேஷன் தருவாங்க. ஸோ சர்வீஸ் குடுப்பீங்க. ஸோ கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க. அப்படி இல்லன்னா உங்ககிட்ட சம்திங் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்றதுக்காக இந்த மாரி ப்ராப்ளம் ஐசி மாத்தணும்னு கூட சொல்லி உங்களுடைய பைசா தான் வந்து வேஸ்ட்டா போகும். இந்த மாரி அனேபிள் டூ யுவர் சார்ஜ் யுவர் டிவைஸ்ன்ற மாரி ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் Samsung மொபைல் யூசர்ஸ் அதாவது பேட்டரி மாடல் யூஸ் பண்ற எல்லா இந்த J2 சீரிஸ், J சீரிஸ்ல வந்து நெறைய வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ இந்த மாரி வர்றவங்க வந்து நான் சொல்ற மெத்தட்ல நீங்க வந்து கிளீன் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய மொபைல் முன்னத்த விட நல்லா சார்ஜ் ஆகும். ஸோ சார்ஜிங் வந்து பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆகும். நல்லாவே சார்ஜ் ஆகும். ஸோ இந்த மெத்தட் எப்படி பண்ணணுங்கிறத வந்து நீங்களும் பார்த்து அந்த மாரி பண்ணிக்கோங்க. என்னுடைய செகண்டரி மொபைல்ல இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருந்தது. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு வந்து இந்த விஷயத்த வந்து தெரியப்படுத்தணும்னு நான் நெனச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அப்பதான் இன்னும் நெறைய பேருக்கு வந்து நம்மளுடைய வீடியோ வந்து ஸோ சஜஷன் ஆயி அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நம்மளுடைய வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காம வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இந்த மாரி நீங்க உங்களுடைய மொபைல ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டு, பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு, நான் சொன்ன மாரி இந்த 4 பின் அதாவது உங்களுடைய மொபைல்ல பேட்டரி கனெக்ட் ஆகுற அந்த 4 பின்னு ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகிள் இருந்தா, ரொம்ப ஷார்ப்பா இல்லாத ஒரு மெட்டீரியல் ஏதாவது ஒரு டெஸ்டர் அப்படி இல்லன்னா இந்த மாரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லைட்டா மேலாப்ல அதாவது அந்த கோல்டு கலர் கோட்டிங் வந்து தேஞ்சிடாத அளவுக்கு ரஃப் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப வந்து அழுத்தமா பண்ணாதீங்க. மேல இருக்கிற அந்த கோல்டு கலர் கோட்டிங் வந்து போயிடுச்சுன்னா, உங்களுடைய அந்த பின் வந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ சீக்கிரமே வந்து டீக்ரேடிங் ஆயிடும். அதனால நீங்க வந்து மேலாப்ல அந்த 4 பின்னும் வந்து லைட்டா இந்த மாரி ரஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேட்டரி எடுத்து ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேட்டரியில 4 பின் இருக்கும். ஸோ இந்த 4 பின்ல நீங்க இந்த மாதிரி உங்களுடைய டூல்ஸ் வச்சு மேலாப்ல லைட்டா நீங்க வந்து இந்த மாரி ரஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி ரஃப் பண்ணிட்டு, ஸோ உங்களுடைய மொபைல்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு சைடுல வச்சுட்டு, உங்களுடைய சார்ஜர் எடுத்துக்கோங்க. ஸோ சார்ஜர்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சார்ஜிங் மொபைல்ல கனெக்ட் ஆகக்கூடிய சைடுல பார்த்தீங்கன்னா, அதில இருக்கிற டஸ்ட் ஏதாவது இருந்தா கூட நீங்க கிளீன் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நீங்க உங்களுடைய ஜங்ஷன்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ உங்க மொபைல்ல இந்த மாரி சார்ஜிங் கனெக்ட் பண்ணிட்டு, இப்போ ஸ்விட்ச ஆன் பண்ணுங்க. பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல புஷ் நோட்டிஃபிகேஷன் மூலியமா அனேபிள் டூ சார்ஜ் யுவர் டிவைஸ்ன்ற மாரி ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா எப்பயும் போல சார்ஜிங் வந்து உங்க மொபைல்ல வந்து கனெக்ட் பண்ணும்போது என்ன மாரியான ஒரு பீப் சவுண்ட் வந்து ஸோ கனெக்ட் ஆகுமோ, அந்த மாரி கனெக்ட் ஆயிடுச்சு. நான் ஜூமிங்ல காமிக்கிறேன் பாருங்க. இப்ப
இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்ட்டா கனெக்ட் ஆகி என்னுடைய மொபைல் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாரி இந்த மெத்தட்ல நீங்க வந்து நீங்களே உங்களுடைய மொபைல வந்து ஹேண்டில் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எனிவே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சாம்சங் சீரிஸில் பேட்டரி ரிமூவபிள் டைப் வந்து யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலிமா அவங்களும் வந்து அவங்களுடைய மொபைலை அவங்களே சரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய மொபைலை சரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குது. பார்க்காதவங்க கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலுக்குள்ளே நிறைய வீடியோஸ் வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்னும் ஆன்லைன் சர்வீஸ் பற்றின விஷயங்கள், நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது கண்டென்ட் அந்த வீடியோ வந்து வேணுங்கிறவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பெஸ்ட்டான கமெண்ட்டாக நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்காக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஓவரால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.